மித்ராவின் PPSMI நிதிக்கு இன்று முதல் ஜனவரி 5 வரை விண்ணப்பிக்கலாம். KLIAவில் நெரிசலை குறைக்க QR குறியீட்டை பயன்படுத்த உள்துறை அமைச்சு பரிசீலனை. பருவ மழைக்காலம் அல்லாத காலகட்டத்தில் SPM தேர்வை மேற்கொள்ள கல்வி அமைச்சு பரிசீலனை. வெள்ளத்தில் சிக்கிய SPM தேர்வெழுதும் மாணவர்களை மாற்றும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளது. ஆசிரியர் இளங்கலை பட்டப்படிப்பு 6300 மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு முன்னுரிமை. இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ராவின் PPSMI எனப்படும் 2025ஆம் ஆண்டுக்கான மலேசிய இந்தியர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களுக்கான நிதிக்கு பதிவு பெற்ற அமைப்புகள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். இந்திய சமூகத்திற்கான சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ள விரும்பும் அரசு நிறுவனங்கள், அரசு சாரா அமைப்புகள், நிறுவனங்கள், அறக்கட்டளைகள் ஜனவரி 5ஆம் தேதி மாலை 5 மணி வரை அதற்கு விண்ணப்பிக்கலாம் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் மித்ரா கூறியது. ஓர் அமைப்பு ஒரு விண்ணப்பத்தை மட்டுமே அனுப்ப முடியும். அதுவும் மித்ரா நிதி விண்ணப்ப முறை வாயிலாக அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். கல்வி மற்றும் உயர்கல்வி, பொருளாதாரம் மற்றும் தொழில் பயிற்சி, சமூக நலன், அடையாளம் மற்றும் அரவணைத்தல் ஆகிய 4 அம்சங்களில் ஒன்றின் மூலம் இந்திய சமூகத்தை மேம்படுத்தும் திட்டங்களுக்கே நிதி வழங்கப்படும். மித்ரா நிதி விண்ணப்பத்துக்கான வழிகாட்டிகள் இன்று முதல் மித்ராவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும். மலேசிய இந்தியர்கள், குறிப்பாக வசதி குறைந்த B40 மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரான M40 குடும்பங்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக இந்த PPSMI நிதியை மித்ரா வழங்குகிறது. எனவே ஆர்வமுள்ள அமைப்புகள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. பயணிகளுக்கான குடிநுழைவு சோதனைகளை விரைவுபடுத்த ஏதுவாக KLIAவில் QR குறியீடுகளின் பயன்பாட்டை அறிமுகப்படுத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. அந்த ஆக்கப்பூர்வமான புதிய முறையின் வாயிலாக தங்களின் சுய விவரங்கள் மற்றும் பயண விவரங்கள் அடங்கிய QR குறியீட்டை பயணிகள் ஸ்கேன் செய்தாலே போதும். இதன் மூலம் குடிநுழைவு சோதனை முகப்பிடங்களில், குறிப்பாக உச்ச நேரங்களின் போது நெரிசலை குறைக்க முடியும் என உள்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வர் நசாரா கூறினார். பாதுகாப்பு அம்சங்களை பலப்படுத்தவும் இந்த QR குறியீடுகள் உதவும் என்றார் அவர். விரைவில் கடல் மற்றும் ஆகாய மார்க்க எல்லை பகுதிகளில் உள்ள நாட்டின் மற்ற நுழைவாயில்களுக்கும் இந்த QR குறியீடு விரிவுபடுத்தப்படும். மேலும் ஒருங்கிணைந்த இந்த முறையானது குடிநுழைவுத்துறையின் நிர்வாக மேலாண்மை ஆற்றலை மேம்படுத்துவது மட்டுமின்றி குடிநுழைவு முகப்பிடங்களில் ஊழல் மற்றும் அதிகார முறைகேடுகளை தடுக்க உதவும் என்றார் அவர். வெளிநாட்டு மற்றும் சுற்றுப்பயணிகளின் வருகையை எளிதாக்க நாட்டின் நுழைவாயில்களில் சேவை தரத்தை மேம்படுத்தவும் அரசாங்கத்தின் முயற்சி குறித்து மக்களவையில் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கேட்ட கேள்விக்கு துணை அமைச்சர் பதிலளித்தார். SPM தேர்வை பருவ மழைக்காலம் இல்லாத காலகட்டத்தில் நடத்துவதற்கான பரிந்துரையை கல்வி அமைச்சு பரிசீலித்து வருகிறது. இந்த விவகாரம் அவ்வப்போது விவாதிக்கப்பட்டு ஆராயப்படும் என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடே தெரிவித்தார். எங்களுக்கு கிடைத்த ஆலோசனையில் இதுவும் ஒன்றாக இருப்பதால் இதனை நாங்கள் பரிசீலிப்போம். தற்போது SPM அட்டவணை ஆண்டின் இறுதியில் இருப்பதால் வெள்ளத்தை எதிர்கொள்கிறோம் என அவர் கூறினார். இந்த விவகாரத்தை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவ்வப்போது அதனை தீவிரமாக ஆராய்வோம். மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இது பார்க்கப்படுவதாக பாசிர்மாஸ் மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு இன்று வருகை புரிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது ஃபட்லினா இத்தகவலை வெளியிட்டார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் SPM தேர்வெழுதும் அனைத்து மாணவர்களையும் ஓப்பாயோங் திட்டத்தின் கீழ் மாற்றும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளது. இதுவரை ஒருவரும் விடப்படவில்லை என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடே கூறினார். வெள்ளத்தில் மீட்கப்பட்ட அனைவரும் தற்போது தங்கும் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
தேர்வுக்கு தயாராக ஏதுவாக அவர்களுக்கு மீள்பார்வை புத்தகங்கள், இணைய சேவை, கணினி வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளன. வெள்ளத்தில் சிக்கியுள்ள எஸ்பிஎம் மாணவர்களை தங்கும் விடுதிகளுக்கும் தேர்வு மையங்களுக்கும் கொண்டு செல்ல ஆயுதப்படையின் 3, 5, 7 டன் எடையிலான ட்ரக் வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக முன்னதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜாயித் ஹமிடி அறிவித்திருந்தார். வெள்ளத்தில் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள கிளாந்தான், தெலங்கானா, கெடா போன்ற மாநிலங்களில் தேர்வெழுதும் மாணவர்கள் குறித்த நேரத்தில் தேர்வு மையங்களில் இருப்பதை உறுதி செய்ய அது அவசியம் என்றார் அவர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சனையை சமாளிக்க PSIMP எனப்படும் ஆசிரியர் இளங்கலை பட்டப்படிப்பு திட்டத்திற்கான விண்ணப்பதாரர்களுக்கு கல்வி அமைச்சு முன்னுரிமை வழங்கியுள்ளது. கல்வி அமைச்சினால் பதிவு செய்யப்பட்ட ஆசிரியர் பற்றாக்குறையின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த ஆண்டு வழங்கப்பட்ட 6300 இடங்களில் ஆசிரியர் இளங்கலை படிப்புக்கான விண்ணப்பதாரர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாக கல்வித்துறை துணை அமைச்சர் வாங்காவோ தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டு கல்வி அமைச்சின் கண்காணிப்பில் உள்ள அனைத்து வகையான பள்ளிகளுக்கும் 6300 மாணவர்களுக்கு வாய்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதாக அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த குழு மாணவர்கள் பட்டம் பெற்று வெளியே வரும்போது ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சினை கட்டம் கட்டமாக தீர்க்கப்படும் என்பதை உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கை மிகவும் முக்கியமானதாக இருப்பதாக வாங் தெரிவித்தார். இன்னும் தீர்க்கப்படாத ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சினைகளை குறித்து ஜெலுபு நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ ஜலாலுடீன் அலியாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது வாங் இத்தகவலை வெளியிட்டார்.